ரொம்பவே டேஸ்ட்டான பிரியாணி வீட்ல எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். பாய் வீடுகள்ல மட்டும் தான் பிரியாணி டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. பாய் வீட்ல சாப்பிடக்கூடிய டேஸ்ட் அப்படியே உங்க வீட்லயும் செய்யலாம். இன்னைக்கு நம்ம 1 கிலோ அரிசியில பிரியாணி செய்ய போறோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஈக்குவலா மட்டன் சேர்க்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மட்டன் வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு 4லேருந்து 5 விசிலுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வேகணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயா எது வேணால் சேர்த்துக்கோங்க. 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 4 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 6-7 கிராம்பு, 2 பெரிய சைஸ் பட்டை, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 மராத்தி மொக்கு சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் இதோட ஃப்ளேவர் பிரியாணியில் நல்லா இறங்கும். 400 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இதோட சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம 1 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு சரியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துட்டோம். மீதம் இருக்க இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 2 கை அளவுக்கு கொத்தமல்லி, 1 கை அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஸ்பூனில் அளந்து போட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். புதினா நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட 300 கிராம் அளவுக்கு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 தக்காளி அளவு இருக்கும். பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயத்தை விட தக்காளி குறைவாக தான் சேர்க்கணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கி மசாலா சேர்க்காதீங்க. இந்த மாதிரி வீட்டிலேயே அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா பாய் வீடுகளில் செய்யக்கூடிய பிரியாணி டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த பிரியாணி மசாலா சேர்த்து செய்யுங்க. இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ எண்ணையும் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு மசாலாவே போதும். இப்போ இதோட 200 ml தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நம்ம சேர்த்துருக்க தயிர் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டனை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அது கண்டிப்பாக தேவை. இப்போ மட்டனை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த மட்டனை மசாலாவோட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட ஃப்ளேவர் மட்டனுக்குள்ளே இறங்கும். பிரியாணிக்கு தண்ணி அளக்கும் போது மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அளந்துக்கோங்க. அது சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1.25 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாத்திரத்தில் அளந்தீங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். தண்ணியை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக வடித்து எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா கொதிச்ச அப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. அதிகபட்சம் 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா சாதம் உடஞ்சிரும். சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. அரிசி 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். பாஸ்மதி அரிசி சீக்கிரமே வெந்துடும். அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் வெந்துடும். கொலைய விட்டுறாதீங்க, இடையிடையே திறந்து கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ இதோட ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கடைசியாக இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கிளறி விடும்போது பார்த்து மெதுவாக கிளறி விடுங்க. வேகமாக கிளறி விட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ நம்ம தம் போட்டுருவோம். தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மூடி மேலே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பிரியாணி ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு பாருங்கள். தம் போடுறதுக்கு முன்னாடி அரிசி 3/4 பதம் மட்டும் தான் வேக வச்சுருப்போம். அதனால அரிசியோட கொஞ்சம் தண்ணி இருக்கும். நீங்கள் தம் போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சாதமும் நல்லா வெந்துடும். மசாலா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிரியாணியை மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. சுட சுட டேஸ்டான பிரியாணி பாய் வீடுகளில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.